ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊருங்க. நம்மளுடைய வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கொயாவூர் கிராமம், கொயாவூர் வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்களுடைய சொந்த ஊருங்க. எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி கிருத்திகைங்க. இந்த ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு 3 நாள் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வேறு லெவலாக இருக்குங்க. லைட்டு, பேனரு, கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்குமோ இல்லையோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாருமே வந்துடும். ஏன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குது, ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம். ஓகேங்களா. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 34வது வருஷங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே கோவில் இருக்கிறதால வருஷம் பண்ணுவாங்க. கம்பல்சரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரெகுலராக அந்த கோவிலுக்கு போவோம், எல்லாமே பண்ணுவோம், கோவில் வேலைகள்லாம் எடுத்து செய்வோம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கோவில் ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், படிலாம் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் ஆடி கிருத்திகை திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கோவிலில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அன்னதானம் நடக்கும். அலகு குத்துவாங்க, அலகு குத்தி சாமிக்கு மாலை போடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு 10,000 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவு அன்னதானங்க. அதுவும் அன்னதானம்னா சிம்பிளாக இல்லைங்க. டேபிள் போட்டு இலை போட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு இது எல்லாமே பண்ணுவோங்க. இது தாங்க நம்மளுடைய பாலமுருகருடைய மூலஸ்தானம். ஓகேங்களா. இது தாங்க இந்த அன்னதானம் போடக்கூடிய இடம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இலைக்கட்டு, அரிசி மூட்டை இதெல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, கீழே பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா, இந்த பொடியெலாம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இது தாங்க நம்ம சாப்பாடு வேக வைக்கிற அடுப்பு. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா விறகு அடுப்பால் தாங்க நம்ம சாப்பாடு, சமையல் எல்லாமே செய்வாங்க. அங்கே மலையில் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், பேக் சைடு எல்லாருமே அந்த காய்கறிலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காய்கறி மீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஞ்சிலாம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது தாங்க மசாலா, சாம்பாருக்கு தேவையான மசாலா, தனியா, மிளகா, அப்புறம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இலைக்கட்டு பாருங்கள், வாழை இலை போட்டு தாங்க நம்ம ஊரில் எப்பயுமே அன்னதானம் நடக்கும். அரிசி மூட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சும்மா 10 மூட்டை தாங்க அரிசி இருக்குது, பேலன்ஸ் கீழே இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இது பாருங்கள், இது ஃபுல்லாமே விறகு. ஓகேங்களா. இந்த விறகுல தாங்க நம்ம நாளைக்கு ஃபுல்லாக சாப்பாடு செய்ய போகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அதனால் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சாமி ஊர்வலம் இருக்கும், பேண்ட் இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கச்சேரி இருக்கும். இது தாங்க நம்ம ஊர் உள்ள ஃபுல்லாமே லைட்டால் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஏரியா ஃபுல்லாமே. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஸ்கூல் பக்கத்தில் லைட்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் பாருங்கள்.